இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் எப்போது முதலாக தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார், எப்போது திருமுழுக்கு பெறுகிறாரோ அப்போது தூய ஆவியை பெற்றுக்கொள்கின்றார். நான் பொதுவாக சொல்வது, நாம் உலகில் பிறந்த அந்த நாளினை சிறப்பிப்பது போன்று திருமுழுக்கு பெற்ற அந்த நாளையும் சிறப்பிக்க வேண்டும். காரணம், அன்றுதான் நாம் உண்மையில் இயேசுவின் குழந்தையாக, இயேசுவின் உடலின் உறுப்புகளாக பிறக்கிறோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். ஒரு சிலர் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றவர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களை பார்த்து பவுல் கேட்கிறார், நீங்கள் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? அதற்கு அவர்கள், எங்களுக்கு அப்படி என்று ஒன்று உண்டு என்று தெரியாது என்கிறார்கள். உடனடியாக பவுல் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க அவர்கள் தூய ஆவியின் உடனிருப்பை உணர்ந்து கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் நான் எப்படி தூய ஆவியின் உடனிருப்பை உணர்வது? என் மனம் எப்போதெல்லாம் நல்லது செய்ய செயல்படுகிறதோ, எப்போதெல்லாம் நான் பிறநலன் அக்கறை காட்டுகிறேனோ, எப்போதெல்லாம் இயேசுவின் வார்த்தையை போதிக்க வாழ்ந்து காட்ட முற்படுகிறேனோ, அப்போதெல்லாம் தூய ஆவியார் என் மீது நிழலாடி கொண்டிருக்கின்றார். இனி நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், என்னதான் நீங்கள் நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்தாலும் துன்பங்கள் வரும்போது சிதறடிக்கப்படுவீர்கள். இயேசுவோடு இருந்த சீடர்கள், இயேசு செய்த புதுமைகளை பார்த்த சீடர்கள் தங்கள் உயிரை காத்து கொள்ள இயேசு கைது செய்யப்படும் போது ஓடி விடுகிறார்கள். நாம் இப்படிப்பட்டவர்கள் தான். சில நேரங்களில் இதைவிட மோசமான நிலையில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே அன்பு மிக்கவர்களே, துன்பம் வரும், கடந்து போகும். இன்பம் வரும், கடந்து போகும். வாழ்வு ஒவ்வொரு நாளும் இறுதி காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, நீங்களும் நானும் பெற்றிருக்கும் தூய ஆவியார், அவர் எந்த சூழலிலும் நம்மை கைவிட மாட்டார். நம்புவோம், வாழ்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.